கோவையின் உயிர் நாடியான நொய்யல் நதி புனரமைப்பை அனைவரும் ஒன்றிணைந்து வேகப்படுத்த வேண்டும். சிறுதுளி அமைப்பு கோரிக்கை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்வள மேலாண்மையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் சிறுதுளி நொய்யல் நதி மற்றும் அதனை சார்ந்த நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் தோன்றி சுமார் 170 கிலோமீட்டர் நீளத்தில் பாயும் நொய்யல் நதி கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது. மாசுபாடு, ஆக்கிரமிப்பு மற்றும் நீரோட்ட குறைவு போன்ற சவால்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட நொய்யல் நதியை மீட்டெடுக்க கடந்த 23 ஆண்டுகளாக சிறுதுளி ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் செயல்பட்டு வருகிறது. நதி, நீரோடைகள், தடுப்பணைகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை இணைத்து புனரமைக்கும் இந்த முயற்சிகள் மூலம் சாடிவயல், மசோரம்பு நீரோடை, முண்டந்துறை, புதுக்காடு மற்றும் குனியம்புத்தூர் அணைகள் உள்ளிட்ட பல இடங்களில் நீர் சேமிப்பு திறன் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் மேம்பட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நொய்யல் ஆற்றில் நடைபயணம் நிகழ்ச்சி பேரூர் படித்துறை முதல் குறிச்சி அணைக்கட்டு வரை நடைபெற்றது. இதில் திருமதி வனிதா மோகன், நிர்வாக அறங்காவலர், சிறுதுளி, பேரூர் ஆதீனம், நீர்வளத்துறை, தொழில்துறையினர், கொடிசியா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சீமா, யங் இண்டியன்ஸ், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய வனிதா மோகன் கூறுகையில், நொய்யல் நதி கொங்கு மண்டலத்தின் உயிர் நாடி. அதை பாதுகாப்பதும் புனரமைப்பதும் அரசு மட்டும் செய்ய வேண்டிய பணியல்ல. பொதுமக்கள், நிறுவனங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட்டால்தான் நீடித்த மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றார். மேலும் நல்ல தண்ணி திட்டத்தின் மூலம் இயற்கை அடிப்படையிலான முறைகள் பயன்படுத்தி நீர்த்தரத்தை மேம்படுத்தும் பணிகள் கோவையின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெட்டிவேர், தாவரங்கள் மற்றும் உயிரியல் வடிகட்டல் முறைகள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு நீர்நிலைகளில் சேர்க்கப்படுகிறது. நாளொன்றிற்கு உருவாகும் அதிக அளவான கழிவுநீரை கட்டுப்படுத்தி நதிகளில் மாசுபாட்டை குறைப்பதில் இத்திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிறுதுளிக்கு கிட்டத்தட்ட 23 வருஷமா நாங்க தண்ணீர் சம்பந்தமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் எப்போ இல்லாத அளவுக்கு நொய்யல் நதியில சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். பல அணைக்கட்டுகளை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சாடிவயல் ஆரம்பிச்சு மசவரம்பு, புதுக்காடு, குனிமுத்தூர் அணைக்கட், முண்டந்துறை அணைக்கட், அப்புறம் இங்க பக்கத்துல வந்தோடனே பேரூர் அணைக்கட், குறிச்சி அணைக்கட் வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் லிட்டர் தண்ணி சேமிக்கக்கூடிய அளவுக்கு நாங்க பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொன்றும் பண்ண எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. அதுக்கு எங்களுக்கு உள்ளூர் சப்போர்ட். இப்போ பேரூர் எடுத்தீங்கன்னா